இப்போ வந்து இங்க வந்து ஒருத்தர் போயிருக்காரு. போயிட்டு அப்ப இவரு வந்து சீனியரு. ஓகேங்களா? அவர் ஆக்சுவலா வந்து கட்சிக்காரர் இல்ல. ஒரு பொதுவான தலைவர்ன்னு வச்சுக்கங்களேன். சீனியரு. அவரு போயிட்டு ராகுல் காந்தி கிட்ட பேசிக்கிறாரு. ராகுல் காந்தி இவர்ட்ட பேசிக்கிறாரு. இவரு பேசுறத பார்த்து ராகுல் காந்தி இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. யாருங்க இப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்திய கூப்பிட்டு நம்பர் வாங்கியிருக்காரு போல அவர்ட்ட. வாங்குனோனே அத ஜோதிமணி பார்த்துட்டு, என்ன இப்படி பண்றாரு இவருன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு வந்து ஓரம் கட்ட முடியுமோ அந்த கூட்டத்த விட்டு ஓரம் கட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டு அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஜோதிமணி இப்படிலாம் வேலை பார்க்குறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து எனக்கு நம்ப நண்பர் வருவார்ல ஒருத்தரு, அவரு வந்து சொன்னாரு இந்த மாரி. அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. "ஜோதிமணி இந்த மாரிலாம் வேல பார்க்குறாங்களா? நான் கூட்டணின்னு சொல்லிட்டு மதிச்சு தானே வந்தேன். என் நம்பர் வாங்கிட்டாருன்னு இப்ப உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிருது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அப்ப அவரு சொன்னாரு, "ஜோதிமணிக்கு வந்து டெல்லியில வந்து நல்ல செல்வாக்கு இருக்கு." ஏன்னா 2, 3 மீட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு கோவையில ஒரு பிசினஸ் மாநாடு ஒண்ணு நடந்துச்சு தெரியுங்களா? ஆமா, ஆமா. இத ஒட்டி இத ஒட்டி. கன்னியாகுமரி ட்ரிப்ப ஒட்டி ராகுல் காந்தி அதெல்லாம் வந்து ஆண்டர்பிரினர்ஸ ஆர்கனைஸ் மீட் பண்ணது பண்ணாரு. வந்து ஜோதிமணி தான். ஸோ இது, அது அதெல்லாம் வந்து அவங்களோட செல்வாக்கு காட்டுது.